Hi students, இன்னைக்கு pure functions பற்றி பார்க்க போகிறோம். Pure functions அப்படின்றது one type of functions. நம்ம same type of arguments pass பண்ணுறப்ப நமக்கு exact result தான் கிடைக்கும். same arguments pass பண்ணுறப்ப நமக்கு same results தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பியூர் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்கலில் இருக்கிற சைன் ஜீரோவுக்கு எப்போதுமே வேல்யூ ஜீரோ தான் கிடைக்கும். டேன் ஜீரோனா எப்பொழுதுமே ஜீரோ தான். காஸ் ஜீரோவோட வேல்யூ எப்பொழுதுமே 1 தான். அண்ட் தென் பையோட வேல்யூமே நம்ம எப்பொழுதுமே என்னன்னு சொல்லுவோம், 22/7 தான் சொல்லுவோம். இட் ரிமைன் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இது பார்க்கலாம். சேம் யூ கால் த ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப நமக்கு எப்படி ஆர்குமெண்ட் கொடுத்தாலும் வில் கெட் சேம் டைப் ஆஃப் ரிசல்ட் இன் பியூர் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ அதாவது சேம் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறப்ப நமக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பியூர் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை எப்போ நம்ம பியூர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோன்னா, இட் ஷுட் நாட் ஹாவ் எனி எக்ஸ்டர்னல் வேரியபிள். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் வேரியபிளுமே அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இல்லைன்னா அது பியூர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பியூர் ஃபங்க்ஷன். லெட்டுன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும் கீவேர்ட். ஸ்கொயர் அப்படின்றது ஃபங்க்ஷன் நேம். எக்ஸ் அப்படின்றது வந்து பராமீட்டர். ரிட்டன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் என்னென்னா எக்ஸ் வேல்யூவை மல்டிபிள் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கன்சிடர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 4. ஸோ அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 4 × 4 = 6. இதுதான் வந்து பியூர் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் ஆஃப் பியூர் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அதாவது பியூர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் த ஃபங்க்ஷன் விச் வில் கிவ் எக்ஸாக்ட் ரிசல்ட் வென் சேம் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பாஸ். அண்ட் தென் அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன், சைன் ஜீரோட வேல்யூ எப்போதுமே 0 அப்படின்னு. எப்போதுமே நம்ம சேம் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணால் நமக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும்னு சொன்னேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பியூர் ஃபங்க்ஷனில் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனை எப்போ பியூர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோன்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் வேரியபிள்ஸும் இல்லை அப்படின்னா அதை பியூர் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோன்னு சொன்னேன். அப்புறம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் பியூர் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். நம்ம சேம் ஆர்குமெண்ட்ஸை ஒரு ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணி எத்தனை டைம் கால் பண்ணாலும் நமக்கு வரப்போகிற ரிசல்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ கம்பைலர் ஒவ்வொரு டைமும் செக் பண்ணாமல் ஒரே ஒரு டைம் செக் பண்ணிட்டா போதும். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் பியூர் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் புக்கில் ஒரு லைன் ஃபஸ்ட் லைன் கொடுக்க மறந்துட்டாங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. லெட்டுன்றது கீவேர்ட், ஸ்ட்ரிங் லென் அப்படின்றது ஃபங்க்ஷன் நேம், எஸ்ன்றது என்னது பராமீட்டர்ஸ். இப்போ ஸ்ட்ரிங் லென் ஆஃப் எஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ எஸ்ஸுக்கு நம்ம பைத்தான் அப்படின்னு சொல்லி வேல்யூ பாஸ் பண்ணோன்னா பைத்தானுக்கு எவ்வளோ இருக்குது 6. ஸோ 6ன்னு சொல்லி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். எவ்வளோ டைம் கால் பண்ணாலுமே நமக்கு 6 தான் ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ப்ரீ இன்க்ரிமெண்ட் சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னா வேரியபிள் இஸ் இன்க்ரிமெண்டட் பிஃபோர் இட் எவாலுவேட்டட் இன் எக்ஸ்பிரஷன். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கு பிஃபோர் எடுத்துகிட்டு ஆஃப்டர் போட்டால் அதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.